இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். சாது சுந்தர் சிங் என்ற தேவ மனிதர், அவர் ஊழியம் செய்து வந்த அந்த ஆரம்ப நாட்கள்ல திபெத் அப்படின்ற அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்யும்படியாக கடந்து போனாராம். அங்க பயங்கரமான எதிர்ப்புகள், அங்க இருந்த லாமாக்கள் எல்லாம் இவருக்கு விரோதமாய், நீ எப்படிப்பட்ட காரியங்களை எங்க தேசத்துல வந்து செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி, உனக்கு நான் மரண தண்டனை விதிக்க போகிறேன் அப்படின்னு லாமாவுடைய தலைவர் மரண கிணற்றுக்குள்ளாக இந்த சாது சுந்தர் சிங்கை போடும்படியாக கட்டளை கொடுத்தாராம். அதே மாதிரி அந்த மரண கிணற்றுக்குள்ளாக சாது சுந்தர் சிங் என்ற தேவ மனிதரை போட்டார்களாம். அவர் உள்ள போடும் போதே அங்க இருந்த சில பொருட்கள் மேல ஏற்கனவே இறந்து அழுகி நாற்றம் எடுக்கிற அந்த சூழ்நிலை, ஏற்கனவே இறந்த சடலங்களின் எலும்புகள் அந்த கிணற்றின் சுவற்றில் மோதி அடித்ததுனால சரீரமெல்லாம் காயம், கை கால்கள் எல்லாம் உராய்ச்சப்பட்டு இவர் ரொம்ப பலவீனப்பட்டு அந்த மரண கிணற்றுக்குள்ளாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாராம். ஒரு பக்கம் பயங்கரமான இருள், இன்னொரு பக்கம் துர்நாற்றம், சுவாசிக்கிறதற்கு இயற்கையான அந்த காற்றில் ஒரே நாற்றம். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில கல்வாரி காட்சி அவர் நினைவு கூர்ந்து கர்த்தரை முறுமுறுக்காமல் கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தாராம். பிரியமானவர்களே, அந்த கிணற்றை நல்லா லாக் பண்ணி அதை பூட்டு போட்டு அதோட கீயே லாமாவுடைய தலைவர்கிட்ட தான் இருந்துச்சான். இப்படிப்பட்ட நிலைமையில யாரோ அந்த கிணற்றின் வாசலை திறந்த மாதிரி இருந்ததாம். ஒரு கயிற்றை அந்த கிணற்றுக்குள்ளாக போட்டு, நீ பிடித்து ஏறி வா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டதாம். இவரும் பிடித்து ஏறி வந்து வெளியில வந்து திரும்பி பார்க்கும்போது அங்கு ஒரு நபர்கள் கூட இல்லவே இல்லையாம். அப்பொழுதுதான் இவர் புரிந்து கொண்டாராம், கர்த்தர் எனக்காக தம்முடைய தூதனை அனுப்பி என்னை தப்புவித்திருக்கிறார் என்று சொல்லி மறுபடியுமாய் அவர் கடந்து போய் அநேக இடங்கள்ல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தாராம். இதை கேள்விப்பட்டலாமா, யாரோ சதி செய்துதான் உன்னை திறந்து விட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற கீயை பார்க்கும்போது பத்திரமாக அவர்கிட்டயே தான் அந்த கீ இருந்துச்சான். அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொண்டாராம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வம், நீ ஆராதிக்கிற, நீ பிரசங்கிக்கிற இயேசு அவர் வல்லமையான தெய்வம் என்பதை லாமா ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்தாராம். பிரியமானவர்களே, இந்த காலவில் ஏசப்பாடி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்துல நானே அவன் கூட இருப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன் கர்த்தர் சொல்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தாலும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் தப்புவிப்பார், அவர் ரட்சிப்பார், அவர் கனப்படுத்துவார். செபிப்போம். எங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை தப்புவிப்பேன், விடுவிப்பேன், கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறேன், ஆபத்துல கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். உடைக்கப்பட்ட குடும்பங்கள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேரும்படியா ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. கர்த்தர் அற்புத சுகத்தை தருவீராக. இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கட்டோம்ப்பா. ஏசப்பா, தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வருமானங்கள், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. வேலைக்காக பிரயாசப்பட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஜாபு கிடைக்க உதவி செய்யுங்க. அரசாங்க தேர்வு மற்றும் பல எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சேஷித்த ஞானத்தால் நிரப்புவீராக. உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் கூட இருப்பார். அவர் தப்புவிப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.